திரு சுப்பிரமணியன், இந்த திட்டத்தை மத்திய அரசோட திட்டத்தை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் அப்படின்ற நிர்பந்தத்தை முன்வைக்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்றாரு திரு மதிவாணன். உங்க பதில்? அதாவது திமுக அரசாங்கத்துக்கு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேள்வி கேட்டா கணக்கு கேட்டாலே கணக்கு கேட்டதுனால பழைய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை உடைந்து இன்னொரு கட்சி ஆட்சி அமைத்த காலங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ கணக்கு என்பது இவர்களை கேட்கவே கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க, அதுதான் சொல்றேன் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இந்த கடிதத்தை என்ன சொல்றாங்கன்னா 23/2/2024 ரெஃபர் பண்றாரு சிவதாஸ் மீனா அவர்கள். அந்த கடிதத்தை ரெஃபர் பண்ணிட்டு தான் இந்த கொள்கையை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதாவது நாங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 24 திட்டத்தையா என்னதுமா இல்ல கொள்கையவா திட்டத்தையா அந்த என்இபி எல்லாம் பேசிட்டு பிஎம்சி அந்த எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய திட்டம். பிஎம்சினா உங்களுக்கு உள்ளடக்கிய ஆச்சாரியா சொன்னாங்க பாத்தீங்களா, என்இபி உள்ள வரும்னு சொல்றாரு இல்லையா, அதான் சொல்றேன் நான். சோ இதுக்கு உண்டான எங்களோட புரிதலை எம்ஓயு அவர் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்ட கடிதத்துல என்இபின்னு எங்கேயுமே அவர் குறிப்பிடல. பிஎம்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயார் என்று தான் குறிப்பிடுகிறார். சரியா? Correct. Very keen to sign the MOU for enclosing the PM Shri schools in the state. In this regard, state level committee headed by the school education secretary will be established or constituted, and this will be signed by the state before the beginning of next academic year 24-25. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, the MOU for establishing PM Shri schools will be signed by the state before beginning of the next academic year 24-25 based on the recommendations of that committee. கரெக்ட்டா? அதெல்லாம் சார் அது நீங்க அக்கனல நீங்க போட்டுக்கோங்க. ஆனா கடிதத்துல என்ன சொல்றாங்க அப்படினா அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றதை தான் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் சொல்றேன், நான் அந்த கடிதத்தை நேரலையில நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அந்த லெட்டர் வெளிப்படையா எல்லார்கிட்ட இருக்கு, அதுல இருக்க கண்டென்ட் சொல்லுங்க, அவ்வளவுதான், சிம்பிளா. வெரி குட் வெரி குட். ஐயா ஒரு சென்டென்ஸ் விட்டுட்டீங்க. நான் விடல, நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஆஃப் அவர் ஸ்டேட் லெவல் கமிட்டி, திஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் பிஃபோர் தி அகாடமிக் இயர் 24-25 போட்டுருக்கோம். சப்ஜெக்ட் டு என்ற வார்த்தை இல்லை. சரிங்களா? அப்ப அகாடமிக் இயர் எனக்கு பொறுத்த 24-25 என்பது ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா? ஜூலை 24 இந்த வருஷத்துக்கான கல்வி தொடங்கப்பட்டு விட்டது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சரி, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் சரி, எல்லா ஸ்கூலுக்கும் ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த எம்ஓஇ அதற்கு பெயர் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல. நான் சம்மதம் சொல்லலையே. நான் நீங்க என்ன கடிதத்தில் சொல்லிருக்கீங்களோ, திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் 24-25 போட்டிருக்கோம். அதுல சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஃப்ரம் அவர் ஸ்டேட் லெவல் கமிட்டி, இல்ல சப்ஜெக்ட் அப்ரூவல் ஃப்ரம் அவர் சீஃப் மினிஸ்டர், சப்ஜெக்ட் அப்ரூவல் ஃப்ரம் எஜுகேஷன் மினிஸ்டர். அந்த கிரெடிட் கார்டுலாம் வாங்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை போடுவாங்கல்ல, அத மாதிரி நீங்க போட்டிருந்தீங்கன்னா மக்களால புரிந்துக்க முடியும். சரி, நீங்க இத அப்ரூவல் நம்ம உள்ள வாங்கிட்டு தான் நம்ம மேல சைன் பண்ண போறோம்ன்றது. நீங்க லெட்டர் கொடுக்கும்போது இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க போட்டு வெளிப்படையா கொடுத்திருந்தீங்களா சார்? அந்த கடிதம் என்கிட்ட இல்லங்க, நான் இருக்கிற கடிதத்தை வச்சு தான். இல்ல, அப்புறம் நீங்க பேசுறதோட அர்த்தம் என்ன? அப்போ நீங்க சொல்ல இல்ல அவர் சொல்றதோட அர்த்தம் என்ன? அப்போ அவர் முடிச்சட்டும் திருமதி. அப்ப நீங்களா ஒரு இக்கன்னா வச்சு பேசுவீங்க, நீங்களா ஒரு அர்த்தத்தை எடுத்து பேசுவீங்க, அது சரி. நாங்க சொல்றது தப்பா? அப்போ சரி, திரு மதிவாணன் அவரோட வாய்ப்புல அவர் பேச முடிச்சட்டும். தமிழக அந்த தலைமை அதிகாரி எழுதின கடிதத்தை படிக்கிறேன் நான், அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த கடிதத்துல அவர் 23/2/2024 குறிப்பிட்டு அந்த கடிதத்தை குறிப்பிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் 8ஆம் தேதி கிட்ட அன்பில் மகேஷ் ஐயா போறாங்க அங்க புதுடெல்லி போயிட்டு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மீட்டிங்லாம் பேசிட்டு என்னால் சுமூகமாக முடிந்தது என்று சொல்லிவிட்டு 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த சிவதாஸ் மீனா ஐயா அவர்கள் கடிதத்தை எழுதுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எனக்கு தெரியல. அதுதான் சொல்றேன் நான். அதாவது கணக்கு கேட்டா இல்ல கடிதத்தை ஒருத்தர் எழுதினாருன்னா, இதுக்கு நீங்க பேசுறதுக்கு எந்த விதமான சம்பந்தம்? கணக்கு கேட்டா என்ன கணக்கு கேட்டீங்க நீங்க? இப்ப என்ன கணக்கு சொல்ல போறீங்க? இல்ல சொல்றேங்க. இப்போ நீங்க பேசுற அர்த்தமே சரியில்லையா? கணக்கு கேட்டாங்கன்னா என்ன கணக்கு கேட்டீங்க? இல்ல என்ன கணக்குன்னு சொல்லிடுங்க. என்ன கணக்குன்னு சொல்லுங்க. என்ன கணக்கு நீங்க கேட்டீங்க? திரு மதிவாணன் இருங்க, நான் கேட்டுட்டேன். இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துல நம்ம பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பணம் சரியாக செயல்படுத்தப்படவில்லை, யார் செலவழிக்கப்படவில்லை. யார் சொன்னா அப்படின்னு? அமைச்சரோட கடிதத்துல அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் குறிப்பிடவே இல்லையே. அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம போன வருடம்
2023 ஏப்ரல் 2023 நம்ம சட்டமன்றத்துல ஒரு சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் தகவல் அறிக்கை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இல்ல எந்த இடத்துல இருக்கு? இல்ல எந்த இடத்துல இருக்கு? நீங்க சொல்றது காட்டுங்க. இப்போ பொது வெளியில நீங்க அதை காட்டுங்க. சொல்ற விஷயத்துக்குமே இல்ல அந்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். திரு மதிவாணன் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் சார். நீங்க சொன்னது ஆதாரம் கொடுங்க. ஆதாரம் கொடுங்க. எப்ப சிஏஜி அறிக்கையில வந்தது என்னைக்கு வந்து சொல்லுங்க. திரு மதிவாணன் போற பக்கல தூக்கி விட்டு போறீங்க நீங்க. பொய்யா கொஞ்சம் அமைதியா தூக்கி விட மாட்டேன் நானு. நான் உங்களுக்கு நீங்க பேசுற பாயிண்ட் பேசுங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல அது சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன். சிஏஜி அறிக்கையில சொல்றாருல எங்க இருக்கு சிஏஜி அறிக்கையில? நான் கேக்குறேன். ஒரே சொல்றேன். இல்ல மேடம் ஒண்ணே சொல்றேன். நீங்க கொஞ்சம் மதிவான கொஞ்சம் சொல்லி நாங்கெல்லாம் வந்து பேசும்போது அமைதியா பேசிட்டு இருந்தோம். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கும்போது என்னை வந்து வாய மூட வச்சாரு. அவர் பேசிட்டு இருக்காரு. திரும்பி ஊடால கோர்ட்ல கேள்வி கேட்கிற மாதிரி ஆச்சாரி சார் ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் ஆச்சாரி சார் நானே பதில் சொல்றேன். ஆச்சாரி சார் நீங்க பேசும்போது ஒரு ஆச்சாரி சார் நீங்க பேசும்போது ஒரு இடத்துல நான் குறுக்கிடல. அதே மாதிரி நீங்க பேசும்போது நான் பேசும்போது நீங்க குறுக்கிடல நான் சொன்னேன். அவருக்கு என்ன பிரச்சனைனா இல்லாததா இருக்கு பண்றாரு. போய் சொல்றாரு. அப்ப குறுக்கிட்டு பேசுறது என்னோட கடமை. சரி சரி அதாவது நான் பேசுறது இல்லன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து இல்ல அப்படி இருக்குன்னா எதுல எவிடன்ஸ் இருக்கு கொடுங்க. சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல ஏப்ரல் 2023 சட்டமன்றத்துல பதிவு பண்ண அறிக்கையில 78,900 கடந்த 5 வருடங்களாக வருடம் 78,925 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுல நம்ம செலவு பண்ணிருந்தது 75,962. இல்ல இந்த ஒரே ஒரு கனகராஜ் அதாவது சார் சொல்றதுல 22 23 இருந்து தானே இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதை ஏதோ 5 வருஷமா கொடுத்துருக்கேன்னா இதுக்கு பேர் என்னது சார்? நான் கல்விக்காக செலவழித்த பணம் கொடுத்த பணத்துல செலவழிச்சது இவ்வளவு. போன வருடம் கூட ஆரம்பத்திலே உங்களோட கருத்துல அமைச்சரோட கருத்துல இருந்தே முரண் இருக்கு அப்படின்றத நான் குறிப்பிட்டேன். திரு கனகராஜுக்கான வாய்ப்பை நான் கொடுத்துட்டு வரேன். அடுத்த சுற்றுல வரேன். இருக்க ஒரே நிமிஷம். அதனால இங்க வந்து இல்ல ஒரே நிமிஷம். அந்த சிவதாஸ் மீனா ஐயா அவர்கள் கடிதத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்களோ இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி வந்து பண்ண போறேன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வந்து எஸ்சிபி கொண்டு வந்தாங்கல்ல, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து டீம் ஃபார்ம் பண்ணிட்டு 2 வருடங்களாக ஃபார்மே அந்த டிராஃப்ட் ஸ்டேஜ்ல இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா எஸ்சிபிக்கும் என்இபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதனால வந்து எங்கள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எந்த விதமான கல்வி தரம் குறையாது, மேலதான் வரும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு எஸ்சிபியை பிரசன்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏன் வந்து பிஎம்சி ஸ்கூல்ஸ் அடாப்ட் ஆகக்கூடாது, இதுதான் எங்க கொள்கை, பிஎம்சி ஸ்கூல்ல நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த எஸ்சிபி 2 வருஷமா எங்க மேடம் இருக்கு? ஒரு டிஸ்கஷன் பிளேஸ்ல தானே இருக்குது, டிராஃப்டா தானே இருக்குது. ஏன் வரல? கொள்கை வடிவமாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏன் இன்னும் வந்து வரவே இல்லை? இன்னும் ஒன்று முதல்ல சுப்பிரமணியன் சார் சொன்னதுக்கு, அதாவது இந்த விஷயத்தில் அவங்க கணக்கு கேட்கல. அவர் வந்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படி ஒரு முயற்சி பண்ணுறாரு. பிஎம் கேர்ஸுக்கு கூட கணக்கு கொடுக்கல சார். உங்களுக்கு தெரியும் பிஎம் ரிசைன் பண்ணிட்டாரா, அதனால் நம்ம வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பிஎம் கேர்ஸ் கட்டாயப்படுத்தி அரசு நிதி என்கிற பெயரில் அரசின் பேரில் இருக்கிற நிதின்னு வாங்கிட்டு ஏமாத்துனது, ஃப்ராட் பண்ணது.